அன்பான ஜோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார், ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி, அவங்களோட வாழ்க்கை பயணங்கள் என்னென்ன, அவங்க கடந்து போகிற பயணங்களில் என்னென்ன விஷயத்தை சந்திச்சுட்டு போவாங்க, இதில் கவனமாக இருக்கணும், எதை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கணும், எதை கைவிட்டுட்டு தைரியமாக இருக்கலாம். இதில் குடும்பம், திருமணம், தொழில், வேலைவாய்ப்பு, சொத்து பத்துக்கள் அனைத்து விஷயத்தையும் தெளிவாக பார்த்துருவோம். இது அனைத்து வயதினருக்கும் பொருந்தும். அதான் இங்கே சிறப்பம்சம். ஆண் பெண் இருவரும் பார்க்கலாம். சரி, பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை உள்ள ராசி. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும். எதையும் ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு தைரியம் உள்ள ராசி. ஏன்னா செவ்வாய் வீடு இல்லையா, ஏதோ ஒரு சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தம். யாருனாலுமே ஒரு விஷயத்தை சொல்ல முடியாத விஷயத்தை இந்த சமூகத்துக்கு மக்களுக்கு தெரியப்படுத்துகிற ராசின்னு அது விருச்சிக ராசி. புதுமை விரும்பி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது ஒரு புதுமை, அதற்கு பழமையும் விடாமல் புதுமையும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிற ராசி. இந்த ராசிக்கு பொதுவாகவே இன்னொரு அம்சம் என்ன சொல்லுவோம்னா, இங்கே சந்திரன் வலு குறைந்திருக்கு. அப்போ என்ன சொல்லுவோம், மனசஞ்சலம் வரும், அதை மட்டும் கரெக்டாக கையாண்டுட்டால் இது மாதிரி ஜெயிக்கிற ராசி எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். இவங்க பொதுவாகவே எப்படி இருக்கும்னா, இவங்க இருக்கிற இடம் அருகில் ஒரு பழமையான வீடு, ஒரு புராதனமான வீடுகள் இருக்கக்கூடிய அம்சம் உண்டு. இவங்க வீட்டு அருகில் ஏதோ ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த குப்பை குளங்கள் இது மாதிரி அடுக்கி வச்சுருந்தா பொதுவாக கொஞ்சம் தள்ளி வைக்க சொல்லுவோம். ரொம்ப அருகில் வைக்கக்கூடாத ராசி. இதில் இவங்களுக்கு பொதுவாகவே இவங்க வீட்டில் இந்த டாய்லெட் சம்மந்தப்பட்டது, ஏன்னா இது காலபுருஷன் 8ஆம் வீடு இல்லையா, அது மட்டும் கரெக்டாக இருக்கணும். ட்ரைனேஜ் சம்மந்தப்பட்டது, டாய்லெட் சம்மந்தப்பட்டது, இந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணி வர வேண்டிய ராசிகள் இது. இதில் அமானுஷ்யம் அதிர்ஷ்டமும் உள்ளது. அதிர்ஷ்டம்னா என்ன, பொதுவாக இவங்க போய் தெரிஞ்சோ தெரியாமல் ஏதோ ஒரு பொருள் வாங்கிட்டு வருவாங்க, அது இலவசமாகவே கிடச்சிரும். அந்த மாதிரி தன்மை உள்ள ராசிகள் இது. இவங்க இதில் இன்னொரு பொதுவாகவே இவங்க திருமணம் இது இன்னும் டீப்பாக பார்ப்போம். இவங்க ராசிக்கு செவ்வாய், இதுவே பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியும் செவ்வாய் இவரே வரார். அப்போ என்ன சொல்ல போகிறோன்னா, இவங்க வேலை சம்மந்தப்பட்டது சிறந்த நிர்வாகியாக இருப்பார். இவர் முன்னாடி இன்னும் பண்ணுகிற விஷயம் அனைத்தும் சக்ஸஸாக இருக்கும். இவர் ஒரு விஷயத்தை செய்து கொடுத்துட்டா அவங்க மேலதிகாரிகளோ இல்லை நண்பர்களோ மற்றவங்க எல்லாருமே கன்ஃபார்மாக கரெக்டாக தான் இருக்கும், ஏன்னா இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு உறுதியாக நம்பக்கூடிய ராசிகளை இந்த ராசியோட அம்சமே அதான். இவங்க பார்க்குற வேலை செய்கிற தன்மையை பார்த்துட்டு இவங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இன்னும் படிநிலைகள் உயர்ந்து கொண்டே போகக்கூடிய ராசியும் உண்டு. என்ன, இவங்க எவ்வளோ தான் படிநிலை உயர்ந்து போனாலும் சம்பளம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதில் கரெக்டாக கேட்டு வாங்கிக்க வேண்டிய ராசி உண்டு. இவங்களுக்கு இயற்கையாகவே கடன் அமையும், ஆனால் கடன் தேவையான்னு பார்க்கணும். இவங்க கேட்டாலே கடன் கொடுப்பாங்கன்னு சொல்லுவோம். அதே மாதிரி உடல் சம்மந்தப்பட்டதில் ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது கவனமாக இருக்கணும். கால் முழங்கால் சம்மந்தப்பட்ட இந்த தொந்தரவும் வரக்கூடாது. இது ரெண்டையும் ஓவர் கம் பண்ண வேண்டிய ராசியில் இது உண்டு. இவங்க வீட்டு அருகில் பார்த்திங்கன்னா பொதுவாக பேங்க்கு, இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கலாம், பேங்க் சம்மந்தப்பட்டது, டீச்சர், இந்த கேஷியர், இந்த மாதிரி துறை சார்ந்தவங்க வீட்டு அருகில் இருக்க வாய்ப்புண்டு. ஏன் இவரே அதில் இருக்கலாம் கூட சொல்லுவோம். இவங்களுக்கு ஒரு வாக்குப்பளிதம் உள்ள ராசி. எக்காரணத்தை கொண்டும் இவங்க வாக்கை தவறாக பயன்படுத்தக்கூடாது. இவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா அது பழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஏன்னா 2ஆம் வீடு குருவோட வீடு வேறு, அதனால் சரியாக பயன்படுத்த வேண்டியது. இவங்க ஒரு நல்ல விஷயங்களாக பேசிட்டு வந்து கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி போயிட்டு வரும்போது மிகுந்த ஒரு வெற்றி கிடைக்கும். இவங்க வீட்டு அருகில் கோயில் அது மாதிரி அமைஞ்சிட்டா இன்னும் சிறப்பாக இருக்குன்னே சொல்லுவோம். சரி, இவங்களுக்கு பேங்க்கு சம்மந்தப்பட்டலாம் பொதுவாகவே என்ன சொல்லுவேன், ஏர்டெல் சிம் வச்சுருப்பாங்க, கரூர் வைசியா இல்லை பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இதெல்லாம் வைக்கக்கூடிய அம்சம் உள்ள ராசி இவங்களுக்கு. இவங்க குழந்தை பிறந்த பெண் மிகுந்த வளர்ச்சி, பொருளாதார ஒரு டெவலப் ஆகணும் அப்படின்னா குழந்தைக்கு தள்ளி போடக்கூடாத ராசிகள். குழந்தை பிறந்தவனே நல்லாயிருக்கும். இவங்க குலதெய்வ வழிபாடு பண்ண பொருளாதாரம், குடும்பம் சுபிச்ச நிலைகள் வரும். சார் குடும்பத்தில் ஒரு தொந்தரவு, பண கஷ்டம் அப்படின்னு சொன்னால் முதல்ல நாங்கள் சொல்கிறது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தாலே ஒரு வெற்றி. குலதெய்வம் தெரியாதவங்க என்ன சார் பண்ணுறது, நீர்நிலையில் உள்ள, நல்லா கவனிங்க, நீர்நிலையில் உள்ள ஒரு கோயில், ஃபார் எக்ஸாம்பிள் ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், இது மாதிரி இருக்கிற ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வரும்போது இவங்க பொருளாதாரம், குடும்பம் இதெல்லாம் இன்னும் டெவலப் ஆகும். இவங்களுக்கு பொதுவாகவே இந்த வண்டி வாகன யோகம் உண்டு. இவங்க என்ன தான் கார் வச்சுருந்தாலும் பைக் விரும்பிகள், பைக்கு இந்த மாதிரி ஓட்ட விரும்புவாங்க. அதுவும் ஒரு கெத்தாக இருக்கணும், பெரிய லெவலில் வண்டி வாகனங்கள் வச்சுக்க ஆசைப்படுற ராசிக்குது. இவங்களுக்கு பழைய வீடுகள் அமையும், பழைய வண்டிகளும் அமையும், ரொம்ப பழைய காலத்து வண்டியெலாம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ராசியில் இதுவும் ஒன்று. இவங்களுக்கு இந்த இடம் சார்ந்த கமிஷன் வகையில் வருமானம் உண்டு. ஒரு இடத்த வாங்கி விற்கிற யோகம் உண்டு.
ஒரு வண்டி வாகனம் வாங்கி சேல்ஸ் பண்ணுற யோகம் உண்டு. இந்த மாதிரி இவங்களுக்கு நிலபுலன்கள் சம்மந்தப்பட்ட ஆதாயம் உள்ள ராசி இவங்களுக்கு. இவங்களுக்கு இன்னொரு விஷயம் கவனமாக இருக்கும், வீடு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டை எப்பயும் பத்திரமா வச்சுக்கணும். பொதுவாக என்ன நடக்கும்னா, சார் வீடு சம்மந்தப்பட்டதோ இடம் சம்மந்தப்பட்டதோ டாக்குமெண்ட் எங்கேன்னு தெரியல, அங்கே வச்சோன்னு நினைக்கிறோம், இங்கே வச்சோன்னு நினைக்கிறோன்னு சொல்லக்கூடிய ராசியில் இது ஒன்று. இதே வீடு கட்டிட்டு இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்க மறக்கிற ராசி நிறைய பேர். பார்த்திங்கன்னா லோனு ப்ராப்பராக கட்டிடுவீங்க, கட்டினதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லையா, அதை வாங்க மறந்துடுவீங்க. அதை அப்படிலாம் பண்ணாமல் மெயினாக வாங்க வேண்டியது. இவங்க இடம் வாங்கினா அப்பப்போ போய் வெரிஃபை பண்ணிவிட்டு வரணும். இவங்க இடம் பக்கத்தில் ஒரு கருப்பராயன் காவல் தெய்வம் கோயிலோ ஏதோ ஒன்று அமைஞ்சிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த இடம் இவங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கும். இதில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லுவோம், இவங்க தாய் இல்லை தாய் குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு மாங்கல்ய பலம் குறைவுன்னு சொல்லுவோம். ஏன்னா இவங்க ராசிக்கு 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், அது நீச்சம் இல்லையா, அது அந்த ராசியில். அப்போ இவங்க பொதுவாகவே கேட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு நம்ம பெரியம்மாவுக்கு இல்லை சித்திக்கு, ஏன் அம்மாவுக்கே பார்த்திங்கன்னா இதுதான் அப்பாவே சிறு வயதில், பெரியப்பா சித்தப்பாலாம் ஒரு 60 வயதுக்கு கீழே இருக்கிற இதாக இருக்கும். அப்போ அவங்களோட ஜாதகத்தன்மையை பொதுவாக பார்த்துட்டு என்ன பண்ணணும், அவங்க என்ன தர்க்க பரிகாரம் என்னவோ அது செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிற ராசி ஒன்று. இவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா குயிக்காகவே அமையும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நபர் இவங்க திருமணத்துக்கு வருவாங்க, வெளிநாட்டில் இருந்தாங்க வந்தாங்க. இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட நடந்த உடனே இவருக்கு வெளிநாடு யோகம் உண்டு. இல்லை சார் ஃபாரின்லேருந்து நான் வந்தோடனே திருமணம், பொண்ணு வீட்டில் அவங்க சொந்தக்காரங்கள்லாம் ஃபாரினில் தான் இருக்காங்க, அப்போ வெளிநாடு சம்மந்தப்பட்ட ஒரு யோகம் உண்டு. கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்தவுடன் திருமணம் நடக்கும். பொதுவாகவே சார் ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அட்டன் பண்ணோம், அதுக்கப்புறம் திருமண யோகம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. இவங்க வருகிற கணவன் மனைவி பார்த்திங்கன்னா 2 பேருமே வெளிநாடு வெளியூர் டூர் இந்த மாதிரி போக விரும்புவீங்க. அதனாலேயே செலவினங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. பொதுவாக இந்த வெளி சுற்றுவட்ட பயணங்களில் அளவாக வச்சுக்கிட்டாலே பொருளாதாரத்தை சேகரிச்சிடும் இந்த அம்சம் உள்ளது. கணவன் மனைவி சின்ன கருத்து வேறுபாடு இவங்களுக்கு இயற்கையாக வந்து போகும். ஏன்னா 7ஆம் அதிபதி சுக்கிரன், 12ஆம் அதிபதியும் அவரே இருப்பதனால. இந்த ஹிஸ்ட்ரியை கேட்டிங்கன்னா, சார் என் கூட மனைவி கோச்சிக்கிட்டு திடீர்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க, ஒரு 3 மாதம் கழித்து கூப்பிட்டு வந்தேன். இந்த மாதிரி இந்த கதைகள் இயற்கையாகவே இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு. அப்போ மனைவியை எவ்வளோ பக்குவமாக பார்த்துக்கணும்னு பாருங்கள். இது ஆண் பெண் இது பெண்ணாக இருந்தாலும் கணவன் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். இவங்களுக்கு செலவினங்கள் சம்மந்தப்பட்ட மேக்கப் சென்ட்டு இந்த மாதிரி விஷயங்களில் செலவினங்கள் குறைக்க வேண்டிய ராசி இப்போ இயற்கையாகவே எதிரும். இது வீடு கட்டும்போது இவங்க வீடு கட்டுறது கம்மியாக தான் செலவு பண்ணுவீங்க, அது இன்டீரியர் சம்மந்தப்பட்டதில் அதிக செலவாயிரும்னு சொல்லுவோம். இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் சம்மந்தப்பட்டதில் கால்குலேட் பண்ண வேண்டிய ராசியில் இது ரொம்ப முக்கியமானது. இவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏதோ ஒன்று வந்தால், ஒரு சிலருக்கு இரண்யான்னு சொல்லுவாங்க, இல்லை கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்டது வர வாய்ப்புள்ளது. அப்போ அந்த மாதிரி வந்தால் கவனமாக பார்த்துக்க வேண்டிய ராசியில் ஒன்று. இவங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்குமா சார்? உறுதியாக கிடைக்கும். பூர்வீக சொத்தில் ஒன்று. ஏதாவது வம்பு வழக்கில் இருந்தாலும் அதிலும் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு இயற்கையாகவே வெற்றி வகை உங்களுக்கு ஜாதக அமைப்பிலே உண்டு. இதில் என்ன சொல்லுவோம்னா, சார் நான் எப்படி சார் பணத்தை சேகரிக்கிறது, இந்த ஆர்டின்னு சொல்லுவாங்க, சின்னதாக பேங்க்கில் சிறுக சேர்த்துறது, அந்த மாதிரி சேர்த்த வேண்டிய ராசியில் ஒன்று. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுவோம், அதாவது ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை ஷேரில் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் சொல்ல மாட்டோம், லாங் டேர்ம் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மிகுந்த யோகமாக இருக்கும். சார் ஒரு கேஸ் நடந்துகிட்ருக்கு, ஜெயிச்சிருவேனா? உறுதியாக ஜெயிப்பீங்க. பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குமா? உறுதியாக கிடைக்கும். இப்போ தொழில் சம்மந்தப்பட்டதில் மூத்த சகோதரர்களை சேர்த்துக்கக்கூடாது, செட் ஆகாது. அதே மாதிரி சித்தப்பாவை நானும் சேர்ந்து செய்யலாமா? சித்தப்பா குடும்ப உறவுகளும் உங்களுக்கு செட் ஆகாது. ஒன்று தனித்து பண்ணுவது சிறப்பு, கூட்டு கிடையாது. அப்படியே கூட்டு போட்டாலும் சித்தப்பா அண்ணன் என்ற வர்க்கத்தோடு சேர்த்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கையில் நல்லா கவனிங்க, எப்போ நீங்கள் முன்னேறுவீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு அவமானம் வந்தது சார், அந்த அவமானத்துக்கு பின் தான் தலை நிமிர்வீங்கம்மா. இப்போ அவமானம் உண்டு, அதன் பின் மிகுந்த அசுர வேகத்தில் வளருவீங்கன்னே சொல்லலாம். உங்கள் இதில் 9ஆம் இடத்துல சந்திரன் சம்மந்தப்பட்டது இருக்கிறனால அது உங்களுக்கு பாதகஸ்தானம் வேறு. இப்போ என்ன சொல்லுவோம்னா, உங்களுக்கு கோயில் சம்மந்தப்பட்டதில் எப்போவுமே ஒரு எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் வச்சுட்டே இருக்கணும். என்ன அலைகள் மாறும், கோயில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், உங்கள் மதம் சம்மந்தப்பட்டதாக ஏதோ ஒரு ஆக்சிலேஷன் வந்துகிட்டே இருக்கும், ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்கும், அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாது. உங்கள் தந்தை, அவங்க ஜாதகம், அவங்க உடல்நிலைகள் குறிப்பிட்ட ஏஜில் எப்பவுமே ரெஃபர் பண்ண வேண்டிய ராசித்தன்மை உண்டு. தந்தையுடன் கருத்து வேறுபாடு இயற்கையாக இருக்கும், அது இல்லாமல் இருக்காது இந்த ராசிக்கு. இருந்தாலும் அவங்க கூட எது தேவையோ அதை மட்டும் பேச்சை அளவாக வச்சுக்கிட்டு போக வேண்டிய ராசியில் இது ஒன்று.
அவங்க பிற்காலத்தில் இல்லாத போது வருத்தப்பட ராசியும் இந்த ராசியாக தான் இருக்குது. இவங்களுக்கு தொழில் பற்றி பார்த்துடலாம். தொழிலில் என்ன மாதிரினா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் அதிக கிடைக்க வாய்ப்புண்டு. நான் நிறைய பேர் சொல்வேன், உங்கள் குடும்பத்தில் கவர்மெண்ட் யோகம் உண்டு, கவர்மெண்ட் சலுகைகளாக வரக்கூடிய வாய்ப்பாக இருக்குது. ஒன்று நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்கள் குடும்ப உறவில் யாரோ ஒருத்தரை முயற்சி பண்ண சொல்லுங்கள், அது வெற்றி ஒன்று. பொதுவாக மெடிசன் சம்மந்தப்பட்டதில் இந்த ராசிக்கு தன்மை ஒன்று. ஒரு மெடிக்கல் ஸ்டோராக இருக்கலாம், ஃபார்மாசியூட்டிக்கலாக இருக்கலாம், இல்லை டாக்டராக இருக்கலாம், டென்டிஸ்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி டாக்டர் சம்மந்தப்பட்டது, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட தொடர்புகள் இயற்கையாகவே வருகிற ராசி உண்டு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேலைக்கும் போயிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அம்சம் உள்ள ராசி. இப்படி பண்ணலான்னா இயற்கையாக பண்ணலாம். அப்போ பொதுவாகவே வேலைக்கு போனாலும் சைடில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது வீட்டிலே வைத்து ஆரம்பித்து பண்ணக்கூடிய தன்மை உள்ள ராசி. இவங்க இயற்கையாகவே தொடங்க கொள்ளலாம். இவங்க வேலையில் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா போக போக டெவலப் ஆகும்னு சொன்னேன். அதே மாதிரி பிஸ்னஸில் போக போக டெவலப்மெண்ட்டில் எக்ஸ்டென்ஷன் ஒன்றை இன்னொன்றா மாற்றி பண்ணுவாங்க. அதாவது ஒன்று ஆரம்பித்து ஒன்றுக்கு மேற்பட்டு அப்படி பெருக்கிக்கிட்டே போகக்கூடிய அம்சம் ஒன்று. எப்பவுமே எக்ஸ்டென்ஷன் பண்ணும் பொழுது ஒரு நல்ல கால சூழ்நிலை, ஜாதக தன்மைகள், இவங்களுக்கு எந்த அஷ்டமச்சனியோ இந்த மாதிரி வராத நிலைமையாக இருக்கணும். அது ஒன்று மட்டும்தான். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது ஒரு இதோட படிநிலை அடுத்து எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். அங்கே சூரியன் வலு குறையறனால இரண்டாவது ஆரம்பிக்கிற பிஸ்னஸில் எப்பவுமே கவனமாக இருக்க வேண்டிய ராசியில் இது ஒன்று. இந்த ராசி எப்பவுமே இன்னொரு சொல்லுவோம், முள் உள்ள செடிகள், இலந்தை பழமாக இருக்கலாம், இப்போ ரோஸ் சம்மந்தப்பட்டது, எலுமிச்சை சம்மந்தப்பட்ட செடிகளை வீட்டில் வைக்க சொல்லுவேன். இதுவே இவங்களுக்கு ஒரு ஆக்டிவேஷன் பாயிண்ட். அப்போ இவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டிங்கனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வீட்டு பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க ராசிக்கு அந்த தன்மை ஒன்று. சரி, இதை தவிர வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு எதாக இருந்தால் இது வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் விளக்கங்கள் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். அது தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்ணுகள் தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். மிக்க நன்றி. வணக்கம்.